தர்மத்தை இலங்கை கொண்டு வந்த மஹிந்த தேரர் முதல் பிறப்பினார் ஒரு சைவம், அரச மரத்தை கொண்டு வந்த சங்கமித்த திறனி அவர்கள் ஒரு சைவம், பிறப்பினால் அவர்கள் சிங்களம் கிடையாது. இங்கே உள்ள சிங்கள மக்கள் என்னை தமிழன் என்று பார்க்கவும் இல்லை, எனக்கு எந்த வேறுபாடுகளையும் அவர்கள் ஒருபோதும் செய்தது கிடையாது. இன்னைக்கு புத்த சாசனத்துக்குள்ளே ஒரு தமிழனாக, ஒரு தமிழ் துறவியாக இதற்குள்ளே வருவதற்கு பெரும் கஷ்டப்பட்டிருக்கின்றேன். 10 வயதில் ஆரம்பித்த என்னுடைய சமூக சேவை இந்து ஆலயத்திலே இருந்து, அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம். என்னுடைய தகப்பன் இறந்து 20 வருடம். நான் இந்த கருத்துக்களை எந்த காணொளியிலும் பகிர்ந்து கொள்ளவில்லை, என்னுடைய பர்சனல் சொந்த வாழ்க்கையை பற்றி. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்று சேவையும் உண்டு. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கம் சிறப்பு நேர்காணல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பேசுவதற்கு பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. மிக முக்கியமாக பொதுவெளியிலே கருத்துக்களை பகிர்கிற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கருத்துக்களை சரியான நேரத்திலே சரியான ஊடகங்களின் மூலமாக எடுத்துச் செல்ல வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அவ்வாறானதொரு விடயத்தோடு தான் சந்திக்க போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் பகவந்தலாவ ராகுல தேரர் அவர்கள். பல்வேறு நேர்காணல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். காலத்தினுடைய அவசியமான தருணங்களிலே அந்த நேர்காணல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கும் அவ்வாறானதொரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. பலாங்குடையிலே இருந்து அவரை இணைய வழியினூடாக அழைத்து வந்திருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, நான் நினைக்கிறேன் இந்த சமூக ஊடக உலகத்திலே நீங்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து வருகிறீர்கள். அண்மைய நாட்களிலே எங்களுடைய ஒரு சகோதர ஊடகத்திலே நீங்கள் வெளிப்படுத்த இருந்த கருத்து தமிழ் மக்களாலே அதிகமாக பேசப்பட்ட விடயமாக மாறியிருந்தது. மிக முக்கியமாக அனுராதபுரத்தினுடைய அட்டமாஸ்தானத்தினுடைய தேரர் தொடர்பாக நீங்கள் வெளிப்படுத்திய அந்த கருத்துக்கு தமிழ் மக்கள் பல்வேறு விதமான எதிர்வினைகளை ஆற்றியிருந்தார்கள். அது மட்டுமன்றி அண்மைய நாட்களிலே உங்களுக்கு தெரியாதல்ல, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த பின்னணியிலே நாங்கள் சற்று நீங்கள் எடுத்து செல்ல விளைகின்ற கருத்தியலின் பக்கம் சென்று வருவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தமிழ் பூசகராக இருந்து பௌத்தத்தை நாடி துறவரத்தை மேற்கொண்டு ஒரு தமிழ் துறவியாக இருந்து வருகிறீர்கள். ஆகவே இந்த தளத்தில் இருந்து கொண்டு நான் முன்னர் குறிப்பிட்டிருக்கின்ற இவ்வாறான சந்தர்ப்பங்களை நீங்கள் எப்படி கையாள விளைகிறீர்கள்? தமிழ் மக்கள் மீது இவ்வாறான நெருக்கடிகள் எழுப்பப்படுகிற போது அல்லது ஏற்படுத்தப்படுகிற போது நீங்கள் மிக முக்கியமாக, அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பௌத்தம் என்பது சிங்கள மக்களாலே அது ஒரு தனித்து பார்க்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான மார்க்கமாக இருக்கிறது. அரசும் குறிப்பிட்டிருக்கிறது பௌத்த தேரர்களுக்கு நாங்கள் தனிச்சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அரசு கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு இடத்திலே நீங்கள் இருந்து கொண்டு இந்த இடத்தை எப்படி தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்த விளைகின்ற செயற்பாடுகளிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்களா? முதலாவதாக ஐபிசி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக நன்றி சகோதரி அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை பகிரும் போது ராகுல தேரருடைய கருத்தையும் நாட்டுக்கு பகிர்ந்து கொள்வோம் என்று நினைத்து எங்களோடு தொடர்பு கொண்டு ஐபிசி தொலைக்காட்சியினூடாக வாய்ப்பளித்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை முதலாவதாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதே போல் இந்த தொலைக்காட்சியிலே இந்த காணொளியை பார்ப்பவர்கள் மிகவும் அறிவுபூர்வமாக, தெளிவாக, அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த காணொளியை முழுமையாக கேட்க வேண்டும்.
முழுமையாக கேட்டுவிட்டு அதன் பிறகு உங்களுடைய மனதிற்கு தோன்றும் கருத்துக்களை எழுத வேண்டும். காரணம் ஏன் இதை கூறுகின்றேன், ஆனால் சகோதரி, நீங்கள் கேட்டீர்கள் சகோதர தொலைக்காட்சியினூடாக சில கருத்துக்களை நான் பகிர்ந்திருந்தேன். அதே போல் சிங்கள தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி ஊடகங்கள் இதனூடாக நிறைய என்னுடைய கருத்துக்களை இந்த நாட்டிலே பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். காரணம், நான் எப்பவும் இந்த நாட்டிலே மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக மட்டும்தான் பேசியிருக்கின்றேன். மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகள் ஆன்மீக தர்மத்தின் ஊடாக தான் நான் கலந்துரையாடல் செய்திருக்கின்றேன். நான் எப்பொழுதும் இந்த நாட்டிலே ஒரு துறவியாக எந்த அரசியலுக்குமோ, எந்த பதவிக்குமோ, எந்த பணத்திற்கோ, எந்த ஊடகத்திற்கோ சார்பாக நான் எப்பவும் என்னுடைய சேவையை நான் செய்யவில்லை. ஆகையால் நான் எப்பவும் ஒரு துறவியாக ஒரு நாட்டுக்கு, ஒரு சமூகத்துக்கு எதை தேவையோ அதை மட்டும்தான் பகிர்ந்து கொள்வேன். ஆகையால் இந்த காணொளியை முழுமையாக கேளுங்கள், கேட்டுவிட்டு எழுதுங்கள். அது உங்களுடைய கருத்து. இரண்டாவது கேள்வி, ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு பௌத்த துறவியாக நான் இன்று இரங்கில் இருக்கின்றேன். என்னுடைய முன்னைய நாட்களிலே ஒரு சில காணொளிகள் போய் அது ஒவ்வொரு சில இடங்களில் மட்டும் அந்த காணொளியை கேட்டுவிட்டு அவ்வளவு தவறாகவும் அவ்வளவு கேவலமாகவும் சில கருத்துக்களை எழுதியிருக்கின்றார்கள். யார் என்று பார்த்தால் தமிழர்கள். சில ஃபேக் ஐடி வச்சுக்கொண்டு ஒரு குழப்பத்தை கொண்டு வர வேண்டும் என்றே எழுதக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதிலே நான் பேசிய சில கருத்துக்களை அங்கங்கே கட் பண்ணி, அங்கங்கே அந்த வீடியோவை வெட்டி 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 ஒவ்வொரு ஊடகங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் $. அவர்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாக நீங்கள் ஒரு தமிழர், ஒரு சைவ சமயத்தை, ஒரு இந்து சமயத்தை பின்பற்றிய ஒருவர், இதற்காக நீங்கள் பௌத்த சமயத்தை தழுவை கொண்டீர்கள், அந்த புத்தருடைய போதனைகளை பின்பற்றி துறவரத்தை மேற்கொண்டீர்கள், அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நான் ஆரம்பத்திலே வினவிய வினாவிற்கான பதிலும் இங்கே கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. அப்பொழுது அதுக்கு தான் நான் வேற நடத்தபடியாக அப்போ இந்த கருத்துக்களை பார்த்துவிட்டு ஒரு இடத்துல நான் கண் கலங்கி மனவேதனைப்பட்டேன். காரணம், என்னுடைய தகப்பன் இறந்து 20 வருடம். நான் இந்த கருத்துக்களை எந்த காணொளியிலும் பகிர்ந்து கொள்ளவில்லை. என்னுடைய பர்சனல் சொந்த வாழ்க்கையை பற்றி IBC ஊடாக நான் கலந்து கொள்ளுகின்றேன். காரணம், இதை அதிகமான தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள், பல வெளிநாடுகளிலே பார்க்கின்றார்கள். என்னுடைய தாய் இறந்து 1.5 வருடம் ஆகின்றது. இறந்த என் தாயை பற்றி கூட கேவலமாக எழுதியிருக்கின்றார்கள். எழுதும்போது தன்னுடைய தாயை பற்றி தான் யோசிக்கவில்லையா? ஒரு துறவியுடைய தாயை பற்றி இவ்வளவு கேவலமாக எழுதுகின்றோமே என்ற அந்த ஒரு தர்ம மனிதநேயம் இல்லையா என்றுதான் சில ஃபேக் ஐடி வைத்துக் கொண்டு எழுதக்கூடிய தமிழர்களிடத்திலே நான் கேட்பது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். நான் என்னுடைய தாய்மொழி தமிழ். நான் அதை எங்கேயும் மறைக்கவும் இல்லை, ஒழிக்கவும் இல்லை. நான் அதை பாவிக்காமல் இருந்ததும் கிடையாது. என்னுடைய தாய்மொழி தமிழ். என்னுடைய அப்பா தமிழ், என்னுடைய அம்மா தமிழ். நான் ஒரு தமிழச்சிக்கு பிறந்த ஒரு தமிழன். அப்பொழுது என்னுடைய அப்பா ஒரு கோயில், எங்களுடைய பரம்பரை கோயில் பூசகர்கள். சிறு வயதில் என் தகப்பன் இறந்த பிறகு 3 குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கு என்னுடைய அம்மா பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எனக்கு தெரியும். தாயுடைய போதனைகளை கேட்டு வளர்ந்ததால் இன்று 2-3 மொழிகளில் தர்ம போதனை செய்யக்கூடிய ஒரு துறவியாக வந்திருக்கின்றேன். காரணம், இறைவனுக்கு தெரியும் யாரை எங்கெங்கே வைக்க வேண்டும் என்று. நான் 8 வயதிலே நான் பூணூல் அணிந்து தீட்சை பெற்று ஆலயத்திற்கு போய் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சமயங்கள், மகாபாரதம், ராமாயணம் இப்படியான சைவ சமயத்தின் ஊடாக என்னால் முடிந்த வரை அந்த சமயத்தை, மார்க்கத்தை, மதத்தை படித்து பின்பற்றி
8 வயதில் இருந்து 27 வயது வரை நான் ஒரு இந்து சமயத்திலே ஒரு பூசகராகவும் இறுதி நாட்களிலே நான் ஒரு குருக்களாகவும் இருந்திருக்கின்றேன். இந்த கையால் எத்தனையோ கோயில்கள் கும்பாபிஷேகம், எத்தனையோ வீடுகள் திறப்பு விழா, கடைகள் திறப்பு விழா, இந்த மாதிரியான சைவ சமயத்திலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நான் தலைமைத்துவமாக இருந்து செய்திருக்கின்றேன். அதே போல் அலங்காரங்கள் செய்திருக்கின்றேன். அதே போல் நான் ஒரு பரதநாட்டியம் தெரிந்த ஒரு கலைஞனாகவும் இருந்திருக்கின்றேன். பூக்களை கொடுத்தால் மிக விரைவாக ஒரு மாலையை கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் இருந்திருக்கின்றேன். அதே போல் ஒரு மடப்பள்ளியிலே ஆலயத்துக்கு ஒரு பிரசாதத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது எந்த பிரசாதமாக இருந்தாலும் மிக அருமையாக செய்து கொடுக்கக்கூடியவனாக நான் இருந்திருக்கின்றேன். ஒரு ஆலயத்திலே ஒருவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதை தெரிந்து படித்து ஆலயத்திலே இருந்தேன். இன்றும் நான் இருந்த ஆலயங்களுக்கு போய் முன்னால் இருந்த மகேந்திரன், பிறகு மகேஸ்வர சர்மாவாக ஆலயத்திலே அவர் இருக்கும்போது அவருடைய கொள்கைகள் எப்படி இருந்தது என்று யாரு வேணாலும் போய் கேட்கலாம். அப்படி சொல்லுவார்கள். அதன் பிறகு யோசிப்பீர்கள், தேரர் அவர்களை அப்படியெல்லாம் இருந்து ஏன் துறவியாகினீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் யோசிப்பீர்கள். துறவி ஆகியது என்று என்னுடைய துறவரம் வாழ்க்கையை சொல்ல போனால், இந்த சமூகத்திலே தமிழர்கள் எனக்கு செய்த கொடுமையை பற்றி நான் பேச வேண்டும். சைவ சமயத்திலே எனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி நான் பேச வேண்டும். ஆலயத்திலே குருக்கள்மார்கள் எனக்கு பண்ணிய சூழ்ச்சிகளை பற்றி நான் பேச வேண்டும். சமயத்தை பற்றி பேச வேண்டும். இதெல்லாம் நான் இன்று பேசினால் என்னை தேவையில்லாத ஒரு முத்திரையை குத்தி கொண்டு ஓரத்திலே உட்கார வைத்து விடுவார்கள். ஆகையால் சகோதரி, இறுதியாக நான் ஆலயத்தில் இருக்கும் போது நான் குடிக்கும் தண்ணீருக்கு விஷம் கலந்தவர்கள் என் தமிழ் சமூகம். நான் ஆலயத்தில் இருக்கும் போது, காரணம் அன்று முதல் இன்று வரை நான் இந்த சமூகத்திற்கு என்னுடைய சமூக சேவை 10 வயதில் நான் ஆரம்பிக்கின்றேன். 10 வயதில் என்னுடைய சமூக சேவையை ஆரம்பிக்கின்றேன். என் வாழ்க்கையிலே நடந்த கஷ்டங்களை பார்த்து 10 வயதில் ஆரம்பித்த என்னுடைய சமூக சேவை இந்து ஆலயத்திலே இருந்து, அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், இந்தியா தமிழ்நாடாக இருக்கலாம், எல்லா இடத்திலையும் என்னுடைய சமூக சேவையை தொடர்ந்து வந்ததால் எங்கேயோ ஒரு இடத்தில் எங்களுடைய குருமார்களுக்கே போட்டியும் பொறாமையும் வந்தது. என்னை நடத்தியவர்கள் எனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து கண் கலங்கி நின்றேன். அந்த இடத்திலே எனக்கு யாரும் கை கொடுக்கவில்லை. இந்த காணொளியை பார்ப்பவர்கள் சமூக சேவையாளர்களாக இருக்கலாம், சைவ சமயத்தினோட பீடங்களாக இருக்கலாம், எந்த சம்மேளனமாக இருக்கலாம், எந்த அமைப்புகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்னோடு பேசுவதற்கு தயாராக இருந்தால் நான் வருவதற்கு தயார், கலந்துரையாடல் செய்வதற்கு நான் தயார். இறுதி கட்டம் என்னை நான் இருந்த ஆலயத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்ற அந்த கொடிய எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் மாலையிலே நான் இருந்த ஆலயத்திலே போராட்டம். அறிவுள்ளவர்கள், நல்ல தலைவர்கள் அன்று என் கூட இருந்தார்கள். ஆனால் என்ன செய்வது? எங்களுடைய இந்த தமிழ் சமூகத்திலே போதனைகள் குறைவுதானே. இந்த போதனைகள் இல்லாத காரணத்திலே என்னிடம் ஒருவர் கேட்கிறார், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்து ஒரு தாய் கிட்ட பால் குடித்திருந்தால் இந்த கோயிலை விட்டு நீ போக வேண்டும் என்று. அப்பையும் நான் பொறுமையாக இருந்தேன். என் வாயிலிருந்து எனக்கு கொடுமை செய்தவர்களுடைய மன நோகும்படி ஒரு வார்த்தை நான் என் வாழ்க்கையில் பாவித்திருக்க மாட்டேன். இறைவனுக்கு தெரியும். எல்லாரையும் அழைத்து, காவல்துறையை அழைத்து, பிரதேச செயலகத்தை அழைத்து, கிராம சேவகரை அழைத்து, தமிழ் மக்களை அழைத்து பெரிய ஒரு கூட்டத்தை தயார் செய்து அங்கே கலந்துரையாடல் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் நான் கோயிலை விட்டு விலகுகின்றேன். கண்ணீரோடு விலகுகின்றேன். என் கையில் இருந்த கோயில் திறப்பை கருமாரியம்மன் பாதத்திலே வைத்து விட்டு இனிமேல் இன்னொரு கோயிலுக்கும் போக மாட்டேன், இந்த கையிலே நான் மணியும் சூடத்தட்டும் எடுத்து பூஜை செய்ய மாட்டேன் என்ற முடிவிலே வெளியேறினேன்.
அதன் பிறகு வீட்டில் வந்து இருக்கும் போது என் தாய் என்னை பார்த்து பல கஷ்டங்களோடு கண்ணீர் வடிக்கின்றார். இதை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கின்றேன். ஆலயத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். அடுத்து என்ன செய்ய போகின்றேன்? நான் யோசித்து 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 என் வாழ்க்கையில் துறவறம் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இலங்கையிலே ஒருவன் துறவறம் செல்லும் அளவுக்கு சைவ சமயத்திலே ஒரு பீடம் இல்லை என்று நினைக்கும் போது ஒரு கவலையாக இருந்தது. சைவ சமயத்திற்கு என்று ஒரு தலைவர் சரியான முறையில் இல்லை, ஒரு பீடம் இல்லை, தமிழர்களுடைய சைவ மக்களுடைய பிரச்சனையை போய் சொல்லுவதற்கு ஒரு இடம் இல்லை, எங்களை போல் பூசகர்களுடைய பிரச்சனைகளை போய் சொல்லி தீர்வு காண்பதற்கு ஒரு இடம் இருக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே நான் பௌத்த சமயத்தையும் படித்திருந்தேன், சைவ சமயத்தையும் படித்திருந்தேன், இஸ்லாத்தையும் நீங்கள் படித்திருந்தேன். பௌத்த துறவரத்தை நாட இருக்கிறீர்கள். ஆகவே நான் ஆரம்பத்திலே வினவிய அந்த வினாவிற்கு மீளவும் வருகிறேன். இன்றைக்கு இவ்வாறான கடினமான சூழ்நிலைகளை கடந்து நீங்கள் பௌத்தத்தை பின்பற்றி ஒரு துறவியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பெரும்பான்மை பௌத்த சிங்கள மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே ஒரு தமிழ் துறவியாக நீங்கள் இருந்து கொண்டு தமிழ் மக்களோடு எவ்வாறான ஊடாட்டங்களை மேற்கொள்ளுகிறீர்கள்? எவ்வாறான இந்த நான் ஆரம்பத்தில் வினவிய அந்த சிக்கல்களுக்கான ஏதாவது தமிழ் மக்களுக்கு உதவ வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இருக்கின்ற இந்த இடத்துல இருந்து கொண்டு எப்படி இதனை பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? நிச்சயமாக அருமையான கேள்வி. அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு நான் துறவரம் போக வேண்டும் என்று முயற்சி செய்தேன். இந்த இடத்துல ஒன்று சகோதரி, இலங்கையிலே 40,000 துறவிகள் இருக்கின்றார்கள். நான் நினைக்கும் அளவுக்கு பெரிய துறவிகள். 40,000 துறவிகளுக்கு மத்தியிலே ஒரு தமிழ் துறவி என்றால் நான் மட்டும்தான் எனக்கு தெரிந்த அளவுக்கு. இன்னைக்கு புத்த சாசனத்துக்குள்ளே ஒரு தமிழனாக ஒரு தமிழ் துறவியாக இதற்குள்ளே வருவதற்கு பெரும் கஷ்டப்பட்டிருக்கின்றேன். என்னை துறவரம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். நீங்கள் ஒரு தமிழன், அதுவும் ஒரு சைவ சமயத்திலே பூசகராக இருக்கிறீர்கள், எப்படி துறவரம் செய்ய முடியாது, உங்களை துறவரம் அழைத்து செய்ய முடியாது என்று அஸ்கிரிய பீடம், அல்லத்து பீடம், எல்லா பீடங்களும் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு எனக்கு கிடைச்ச ஒரு குருவால பல பிரச்சனைகளை சந்தித்து துறவரம் சென்றேன், படித்தேன். துறவரத்தில் உயர்ந்த பதவிகளையும் பெற்றிருக்கின்றேன், உபசம்பதா என்கிற அதிசீலத்தையும் பெற்றிருக்கின்றேன். இன்று புத்த சாசனத்திலே, இலங்கையிலே புத்த சாசனத்தின் ரீதியாக, அரசின் ரீதியாக ஒரு அங்கீகரித்த ஒரு தமிழ் துறவியாக இன்று சிங்கள பெரும்பான்மை மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இதுதான் உண்மை. நீங்க கேட்ட கேள்வி, ஒரு தமிழ் துறவியாக இருந்து கொண்டு சிங்கள சமுதாயத்திலே இருந்து கொண்டு தமிழர்களுக்கான உங்களுடைய வேலை திட்டங்கள் என்னன்றதை நீங்க கேட்டிருக்கின்றீர்கள். அதில் நான் இதை சொல்ல வேண்டும். நான் இருக்கும் இந்த சிங்கள கிராமத்துக்குள்ளே 400 குடும்பங்கள். இந்த 400 குடும்பமும் இன்று நான் சொல்லுவதை தான் கேட்கின்றது. இங்கே உள்ள சிங்கள மக்கள் என்னை தமிழன் என்று பார்க்கவும் இல்லை, எனக்கு எந்த வேறுபாடுகளையும் அவர்கள் ஒருபோதும் செய்தது கிடையாது. என்னை அவர்களுடைய ஒரு பிள்ளையாக பார்த்து எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் செய்து கொடுத்து இன்று என்னை மிகவும் கௌரவமாக மரியாதையுடன் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்கள். அந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த சாசனத்துக்குள்ளே இருந்து கொண்டு அதிகமாக வடக்கு, கிழக்கு, மலையகம் மட்டுமில்லாமல் இலங்கை பூராக போய் பல போதனைகள் செய்கின்றேன். காரணம், நான் முதல் பார்த்ததுதான் தமிழ் மொழிக்கு ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுகின்றது. அதே போல் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுகின்றது. அதே போல் சைவ சமயத்திற்கு ஒரு தலைமைத்துவமும் ஒரு பீடாதிபதியும் தேவைப்படுகின்றது. என் வாழ்க்கையில் துறவரம் என்பது நான் அதிகமாக நினைத்தது. துறவரம் வந்து விட்டேன். இறுதி என்னுடைய ஆத்மா விமோச்சனத்திற்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது அது என்னுடைய பயணம் போய்கொண்டே இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன செய்யலாம், தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது என்னிடம் பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றது, பலவிதமான ஏற்பாடுகள் இருக்கின்றது. சகோதரி அவர்களே, சில கருத்துக்களை எனக்கு முகநூல் ஊடாக, தொலைக்காட்சியினூடாக பகிர்ந்து கொள்ள முடியாது. சில விஷயங்கள் நான் வச்சிருக்கின்றேன், அதை பப்ளிக்காக பகிர்ந்து கொள்ள முடியாது. அது பேனாவாலையும் நல்ல அறிவுபூர்வமான சிந்தனைகளையும் நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும்
பௌத்தம் என்பது ஆக்கிரமிப்பினுடைய மறு வடிவமாக மாறியிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிற்கு கௌதம புத்தர் வருகின்ற போது அல்லது அவரோடாக பௌத்த மதம் இங்கே வருகிற போது அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்கள். தமிழ் பௌத்தம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறது. அண்மையில் கூட தொல்லியல் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறது புத்த சாசன அமைச்சிற்கு. அதாவது குருந்தூர் மலையிலே அங்கே சைவ ஆலயங்கள் அல்லது சைவ எச்சங்கள் இருந்ததற்கான எந்த விதமான அடையாளங்களும் இல்லை. அது முழுக்க முழுக்க பௌத்த அடையாளம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அங்கே மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 220 ஏக்கர் பூர்வீக நிலப்பரப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணையிலே இருக்கிற போது அதனை மீறி விகாரை கட்டியிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் இருக்கிற போது நீங்கள் நினைக்கிறீர்களா பௌத்தம் என்கிற நெறிக்குள்ளே இருந்து கொண்டு உங்களால் இது போன்ற விடயங்களை கையாள முடியும் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்கள் பாவம், மக்கள் சிறப்பானவர்கள், மக்கள் தெளிவா இருக்கிறார்கள். இதற்கு உள்ளே அரசியலும் அரசியல் சார்ந்து காவி போத்தியவர்களுடைய சில சூழ்ச்சியும் தான் இங்கே உள்ளாலே இயங்கி கொண்டிருக்கின்றது. இதற்கு எல்லாம் நான் என்ன சொல்ல வருகின்றேன், ஆனால் நீங்களே சொன்னீர்கள் இலங்கையிலே தமிழ் பௌத்தம் இருந்தது. இப்ப சங்கமித்தை இறங்கியது வடமாகாணத்திலே. இப்ப இதை இந்த இலங்கை தாயகத்திலே ஒரு தமிழ் துறவியாக தமிழ் பௌத்தம் இருந்தது, தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள், தமிழ் பௌத்தம் வர வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. காரணம், நான் முதல் சொன்னது போல் சில கருத்துக்கள் எனக்கு ஆனால் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. தமிழ் பௌத்தம் ஒரு காலத்தில் நிலவியது. தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் தமிழ் பௌத்தத்தை பின்பற்றினார்கள் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் காணப்படுகின்றன. அதனை ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் தமிழ் மக்கள் சரிந்து வாழுகிற தமிழர் தாயக பகுதிகளிலே வெளிப்படுகின்ற பௌத்த அடையாள சின்னங்களை நாங்கள் இனத்தினுடைய அடையாளமாக பார்க்காமல் அதை ஒரு மதம் என்கிற ஒரு அடிப்படையில் தமிழ் மக்களும் அதனை பின்பற்றி இருக்கிறார்கள் என்று நாங்கள் நிறுவக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் கொண்டிருப்போம். அதற்கான தக்க சான்றுகள் காணப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு தமிழ் பௌத்தம் என்பதை மீள கட்டியெழுப்புவது என்பது அது சாத்தியமாகாத ஒரு விடயமாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு பௌத்தம் என்பது ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக மாறி இருக்கிறது. பௌத்தத்தினுடைய பெயரால் மக்களுடைய நிலங்கள் சுவீகரிக்கப்படுகின்றன. இப்படி இருக்கிற போது தமிழ் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள் இல்லையா? இல்ல, அது மக்களுடைய பிரச்சனை தானேம்மா. நான் என்ன சொல்லுகின்றேன், ஆனால் இன்றைக்கு பௌத்தம் உலகத்துக்கு தோன்றியதற்கு காரணம் சைவம். சுத்தோத்த மாமன்னன் மாமாயா தேவி சைவம், தர்மத்தை இலங்கை கொண்டு வந்த மஹிந்த தேரர் முதல் பிறப்பினார் ஒரு சைவம், அரச மரத்தை கொண்டு வந்த சங்கமித்த திறனி அவர்கள் ஒரு சைவம், பிறப்பினால் அவர்கள் சிங்களம் கிடையாது. இன்று கண்டி தலதா மாளிகையிலே வலது கடாப்பல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. அது தந்தகுமரு ஹேமமாலா என்கிற 2 பேர் கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிறப்பினால் சைவம், அவர்கள் சிங்களவர்கள் கிடையாது. ஆகையால் இந்த பௌத்தத்தை இன்று இங்கே சிங்கள பௌத்தம் என்று சொல்லுவதற்கு இவர்களால் முடியாது. காரணம், இந்த பௌத்தம் தோன்றுவதற்கு அன்றைக்கு பாரத தேசத்திலே முதல் விதை போட்டவர்கள் சைவ மக்கள், இறைவனை வழிபட்டவர்கள், சிவனை வழிபட்டவர்கள். ஆகையால் சைவ மக்களின் ஊடாக போட்ட விதைதான் இன்று பௌத்தம். அப்போ பௌத்தம் என்ன சொன்னது என்றால், இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் செய்து கொடுக்க மாட்டார், நீயும் முயற்சி பயின்றுதான் புத்தன் சொன்னார். அதே போல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுகின்றேன், ஆனால் முதல் பௌத்தம் எங்களுக்கு தான், இறைவனை வழிபட வேண்டும், இங்கே போதனைகள் கேட்க வேண்டும், போதனைகள் கேட்டுவிட்டு மனசை ஒரு நிலை பண்ணி கொண்டு நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றலாம். ஆனால் இங்கே தமிழ் மக்களுக்கும் நான் என்ன சொல்லுகின்றேன், ஆனால் பௌத்தம் எங்களுக்கும் சொந்தம், இங்கே சிங்கள பௌத்தம் ஒன்று இல்லை, புத்த பகவான் போதித்தது உலகத்துக்கே. அப்ப இங்கே பௌத்தம் மட்டும்தான், அங்கே சிங்கள பௌத்தம் என்று ஒன்று கிடையாது. சிங்கள மொழி வேறை, பௌத்தம் வேறு. இதை இன்று நான் என்ன சொல்லுகின்றேன், தமிழ் பேசக்கூடிய ஒரு துறவியாக நான் வந்திருக்கின்றேன். என்னை வைத்து இந்த நாட்டிலே உள்ள சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. காரணம், மலக்கிக்கொட விகாரைகளுக்கு ஒதுங்குவதற்கு இடம் கொடுக்காத காலகட்டத்தில் இன்று பல விகாரைகளுக்கு நான் ஒரு தமிழன் தலைமைத்துவமாக இருக்கின்றேன். சற்று எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக ஒரு கோயில் குருக்கள் துறவியாக மாறினார், எதற்காக புத்த சாசனத்திற்குள்ளே அவர் போயிருக்கின்றார்,
எதற்கு துறவியாக மாறியிருக்கின்றார், எதற்கு அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார் என்றதை இந்த நாட்டிலே அறிவு உள்ளவர்கள், பல அமைப்புகள், பல சமூக சேவையாளர்கள், தமிழ் தேசியம் பேசுபவர்கள், தமிழ் மொழிக்கு தலைமைத்துவம் கொடுப்பவர்கள் எங்களோடு கலந்துரையாடல் செய்யலாம். காரணம், நான் ஒரு துறவி, அதிலும் தமிழன். இதைதான் நான் எல்லா இடத்திலும் சொல்லுவேன். உங்களுடைய இந்த குறித்த நிலைப்பாடுகளை நீங்கள் அஸ்கிரிய மல்வத்து பீடங்களிலே உரையாடி இருக்கிறீர்களா? வெளிப்படையாக நீங்கள் பௌத்தம் தொடர்பான அது சைவர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு அல்லது கொண்டு செல்லப்பட்ட ஒரு நெறி என்கிற விடயத்தை நீங்கள் அங்கே ஆணித்தரமாக பகிர்ந்திருக்கிறீர்களா? உதாரணமாக நீங்கள் தற்பொழுது இருப்பது பலாங்குடை. பலாங்குடை என்பது முழுக்க முழுக்க சிங்கள மொழி பேசுகிற மக்கள் பறந்து வாழுகிற ஒரு பிரதேசம். அங்கே இருக்கிற மக்களுக்கு வடகிழக்கிலே தமிழ் மக்களுடைய நியாயமான உரிமைகள் தொடர்பாக இந்த மக்கள் எதற்காக போராடுகிறார்கள், எதற்காக போராடினார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? ஏனென்றால் அண்மையிலே, அதாவது மே 18, 19 அந்த நாட்களிலே தெற்கிலே சிங்கள இளைஞர் யுவதிகள் தங்களுடைய கொண்டாட்டம், வடக்கிலே கிழக்கிலே தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் கண்ணீரோடு பதிவுகளை இட்ட அல்லது கண்ணீரோடு காத்திருந்த அந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது இந்த இரண்டு இளம் குழுக்களுக்கு இடையிலே தேவையற்ற விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள் இவற்றையெல்லாம் அவதானிக்க முடியுது. ஆகவே சாமானிய சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்களை எடுத்து செல்வது என்பது காலத்துடைய தேவையாக இருக்கிறது, புரிதல்களை ஏற்படுத்துவது. என்றால் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அரசியல் நிலைப்பாடுகளின் மூலமாக இவை மாற்றி அமைக்கப்படுகின்றன என்று. அப்படி இருக்கிற போது இந்த கருத்துக்களை விதைப்பதற்கான செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களா? அவ்வாறு நீங்கள் இவற்றை செய்கிற போது மக்கள் அதனை எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? மிக உதாரணமாக நாங்கள் பலாங்குடி எடுத்துக்கொள்ளலாம். அங்கே எப்படி இந்த கருத்து நிலைப்பாடுகளை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக அருமையான கேள்வி சகோதரி அவர்களே. இன்று என்னுடைய போதனைகளை இலங்கையிலே உள்ள அதிகமான சிங்கள மக்கள் சிங்கள துறவிகளை விரும்புவதை விட என்னை விரும்பி இருக்கின்றார்கள். சிங்கள மொழியை பேசக்கூடிய துறவிகளை விட நான் தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் இரண்டும் பேசக்கூடிய ஒரு துறவியாக என்னை விரும்பி இன்னைக்கு இலங்கை பூராக பல விகாரைகளுக்கு, பல நகரங்களுக்கு, பல அரசு காரியாலயங்களுக்கு, பல பாடசாலைகளுக்கு ராகுல தேரர் தான் வர வேண்டும், அவர் சிறப்பாக போதனைகள் எங்களுக்கு செய்கின்றார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைத்து என்னை கூப்பிடுகிறார்கள். இந்த பலாங்குடை பிரதேசம், சபரகம மாகாண பலாங்குடை பிரதேசம் என்பது அதிகமாக பெரும்பான்மை சிங்கள மக்கள் தான். இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள், மலையக தமிழர்களும் இருக்கின்றார்கள், அதிகம் சிங்கள மக்கள். நான் தங்கியிருக்கும் இந்த விகாரையை சுற்றி உள்ள 400 குடும்பங்களும் சிங்கள மக்கள் தான், தமிழர்கள் யாரும் கிடையாது. ஆனால் எங்களுடைய விகாரைக்கு தமிழர்களும் வருவார்கள், சிங்களவர்களும் வருவார்கள், இஸ்லாமியர்களும் வருவார்கள், கிறிஸ்தவரும் வருவார்கள் என்னை பார்ப்பதற்கு. ஒன்று, அஸ்கிரிய பீடத்திலும் சரி, மல்லத்து பீடத்திலும் சரி, மற்ற மாநாயக தேரர்கள் மத்தியிலும் சரி, நான் இதை மிகவும் தெளிவாக பேசியிருக்கின்றேன். அதே போல் ஒரு விகாரைக்கு நான் போதனைக்கு சென்றால் குறைந்தது 1000 பேராவது இருப்பார்கள் சிங்கள மக்கள். அவர்களிடத்திலே தர்மம் சம்பந்தமாக போதனைகளை 1.5 மணித்தியாலம் நான் போதித்து விட்டு 1/2 மணித்தியாலத்தை எடுத்து நான் பேசுவேன். நாங்கள் மனிதர்களாக இந்த நாட்டிலே என்ன செய்திருக்கின்றோம், வடகிழக்கு மக்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்கள் இந்த பௌத்தத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை என்ன மாதிரி, பௌத்தத்தை அவர்கள் எவ்வளவு சிறப்பாக புரிந்திருக்கின்றார்கள், பௌத்த துறவிகளாகிய நாங்கள் அங்கே சென்றால் எங்களுக்கு தானம் கொடுப்பது எப்படி, எங்களை வரவேற்பது எப்படி, எமக்கு மரியாதை செலுத்துவது எப்படி, எமக்கு அடைக்கலம் கொடுப்பது எப்படி, இது எல்லாம் மக்கள் மத்தியிலே பேசும் போது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. காரணம், தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இணையமாக ஒரு பாலமாக இந்த நாட்டிலே எந்த ஒரு சமய தலைவர்களும் இருக்கவில்லை. இதுதான் உண்மை. தமிழர்களுடைய விஷயத்தை சிங்களவர்களிடத்திலே பேசுவதற்கு, சிங்களவர்களுடைய பிரச்சனையை தமிழிடத்திலே பேசுவதற்கு, தமிழர்களுடைய நல்ல பண்புகளை சிங்கள மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு, சிங்கள மக்கத்தில் உள்ள நல்ல பண்பை தமிழர் மக்கள் பற்றியில் பேசுவதற்கு, இந்த தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரு பாலமாக இயங்கக்கூடிய ஒரு துறவியும் இருக்கவில்லை, ஒரு சமய தலைவரும் இருக்கவில்லை. ஆனால் இன்று ராகுல தேரர் அவர்கள் பெரும்பான்மையை சிங்கள மக்கள் மத்தியிலே போய் தர்மாசனத்திலே அமர்ந்து தர்மத்தை போதிக்கும் போது, சில விஷயங்களை சொல்லும் போது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. சில அனுராதபுரத்திலே நான் போய் போதனைகள் செய்யும் போது சில சிங்கள தாய்மார்கள் என்ன சொல்லுகின்றார்கள், எங்கள் கையை பிடித்துக் கொண்டு, சாது அவர்களே, இனிமேலும் இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் வரக்கூடாது,
தமிழர்களையும் சிங்களவர்களையும் ஒன்று சேர்த்து விடுங்கள். தமிழர்களும் இந்த நாட்டிலே சம உரிமையோடு வாழ்வதற்கான வழியை அவர்களுக்கு வகுத்து கொடுங்கள். நீங்கள் தமிழர்களுக்கும் ஒரு தலைமைத்துவமாக இருங்கள். தமிழர்களை அனுசரிச்சு கட்டி காப்பாற்றி நீங்கள் கொண்டு போக வேண்டும். சிங்களவர்களையும் தமிழர்களையும் ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்று அனுராதபுரத்திலே ஒரு சிங்கள தாய் சொல்லுகின்றார். நான் யாழ்ப்பாணம் வந்தால் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 80 வயது பாட்டி என்ன சொல்லுகின்றார்கள்? சாமி, இனிமேல் இந்த நாட்டில் எல்லாரும் நிம்மதியா வாழட்டும், எங்க பிள்ளைகளுக்கும் போதனைகள் வழங்குங்க, எங்க பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பார்த்து கொடுங்க என்று அவங்க அங்க கேட்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விடயத்தை குறுக்கிடுவதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டி இருக்கிறது. உதாரணமாக சிலருடைய பெயர்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஞானசார தேரராக இருக்கட்டும், அல்லது கசப்ப தேரராக இருக்கட்டும், இவர்கள் போன்றவர்கள் மிகவும் மேலாதிக்கமான மனநிலையிலே நின்று கொண்டு சாமானிய சிங்கள மக்கள் மத்தியிலே மிக விஷமத்தனமான கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். மிக முக்கியமாக வடகிழக்கிலே இருந்து வருகிற தமிழ் மக்கள் தொடர்பாகவும் அவர்கள் குறிப்பிடுகிற கருத்துக்கள் என்பது இங்கே வடகிழக்கிலே பௌத்தத்தினுடைய பெயரால் விகாரைகளுடைய பெயரால் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதையும் அதனை வைத்து இங்கே தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுவதையும் அவர்கள் மறைமுகமாக இன்னும் ஒரு நிகழ்ச்சி நிரலிலே அங்கே அரங்கேற்றி வருகிறார்கள். தமிழர்கள் பௌத்தத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், சிங்கள மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் கருத்துக்களை விதைக்கிறார்கள். ஆகவே இந்த உண்மை நிலைப்பாடுகளை நீங்கள் எப்படி கையாள முடியும்? இல்ல, இந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டும் என்றால், இன்னைக்கு நீங்கள் பெயர் குறிப்பிட்ட துறவிகளை பெரும்பான்மை மக்கள் கணக்கெடுப்பது கிடையாது. அவர்களை கணக்கெடுப்பது சில இனவாதத்தை தூண்டக்கூடிய ஊடகங்களும் சில அரசியல் தலைவர்களும் சில பதவிக்கு ஆசைப்பட்டவர்களும் 100க்கு 2% தான் அவர்களை அனுசரிக்கின்றார்கள். அதை தாண்டி சிங்கள மக்கள் பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே அவர்களுடைய கருத்துக்கள் எடுபடாது. அதை மக்கள் பெருசாக பார்ப்பதும் கிடையாது. காரணம், அவர்கள் எப்பவும் தொடர்ந்து அந்த வேலைகளை செய்து கொண்டேதான் போறார்கள். அதை தாண்டி மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை அப்படி எடுத்துக்கொண்டால் அரசனுடைய நிகழ்ச்சி நிரலும் அவ்வாறாகத்தானே இருக்கிறது. அண்மையிலே தற்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற அரசு ஒரு அறிவிப்பை வெளிப்படுத்த இருக்கிறது. அரசு என்கிற போது அரசு திணைக்களம், தொழில் திணைக்களம் அந்த அறிவிப்பை வெளிப்படுத்த இருக்கிறது. நாங்கள் உதாரணமாக குருந்தூர் மலை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் எதற்காக அவ்வாறான ஒரு அறிவிப்பை வெளிப்படுத்த இருக்கிறார்கள்? அதாவது பிரித்தானியர் காலத்திலே ஆய்வு செய்யப்பட்ட ஆய்வுகள் காணப்படுகின்றன. பேராசிரியர் பத்மநாதன் உட்பட்ட அவர்களுடைய ஆய்வுகள் காணப்படுகின்றன. சுமார் 2300 வருடங்கள் பழமையான சைவ அடையாள சின்னங்கள் காணப்படுகின்ற ஒரு பகுதியை எவ்வாறு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் கிராமங்களிலே உரையாட போனால் ஒரு முழு பூசணிக்காயை சோட்டிற்குள்ளே மறைப்பதை போன்ற செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்படியானால் இந்த விடயத்தை நாங்கள் எப்படி பார்ப்பது? அரசும் அவ்வாறு தானே செயற்படுகிறது. இந்த இடத்துல எவ்வாறு நாங்கள் சமாதானம் நல்லிணக்கம் பேச முடியும்? குருந்தூர் மலையிலே கோயில் இருப்பதாக இந்து கலாச்சார அமைச்சுக்கு தெரியும் தானே? இந்து கலாச்சார அமைச்சுக்கு தெரியும் போது இந்த கடிதத்துக்கு இந்து கலாச்சார அமைச்சு என்ன வெளியிட்டு இருக்கின்றது? இலங்கையிலே பௌத்த கலாச்சாரம் அமைச்சிருக்கின்றது, இந்து கலாச்சார அமைச்சிருக்கின்றது, இஸ்லாம் அமைச்சிருக்கின்றது. அப்போ இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்து கலாச்சார அமைச்சுக்கு தெரியும் இந்த நாட்டிலே எத்தனை ஆலயங்கள், எத்தனை தொல்லியல், எத்தனை பழைமை வாய்ந்த ஆலயங்கள் இருக்கின்றது, எத்தனை கோயில் ஐயர்மார்கள் இருக்கின்றார்கள், குருக்கள்மார்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பீடாதிபதிகள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நாட்டிலே இந்து கலாச்சார அமைச்சியிலே இத சகலதும் இருக்க வேண்டும். அப்போ புத்த சாசனத்தின் ரீதியாக குருந்தூர் விஹாரை மட்டும்தான் இருக்கின்றது, அங்கே குருந்தூர் சிவாலயம் இல்லை என்று வெளியிடும் போது இந்து கலாச்சார அமைச்சரும் எதை செய்து கொண்டு இருந்தார்கள்? அவர்கள் அந்த இடத்திலே சட்டத்தை நாட வேண்டியது ஒரு தேவையாக இருக்கிறது. அவ்வாறு அவர்கள் சட்டத்தை நாடுகிறது. இந்த நாட்டிலே சட்டத்தின் முன்பாக எல்லோரும் சமன் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுகிறோம். சட்டம் அதைத்தான் குறிப்பிடுகிறது. அவர்கள் சட்டத்தை இறுதியாக செய்யக்கூடியது சட்டத்தை நாடுவது. ஆனால் சட்டத்திற்கு இங்கே அந்த சட்டத்தால் வழங்கப்படுகிற விதிமுறைகளை கூட பின்பற்றாத வகையில் தானே அங்கு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. நீதிபதி கூட நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். இங்கே 75 வருடம் 80 வருடம் வந்த இந்த அரசாங்கங்கள் எல்லாமே சூழ்ச்சி தானே சகோதரி. இன்று வரைக்கும் எதுக்குமே சரியான முறையில் இயங்கவில்லையே. அப்போ நாங்களும் சரியான முறையிலே சிந்தித்து அறிவுபூர்வமாக பேனாவால வேலை செய்து கொண்டு போக வேண்டும். இப்போ இவர்கள் இப்படி ஒன்றை வெளியில கொண்டு வரும்போது இந்து கலாச்சார அமைச்சு என்ன செய்தது? இப்போ இதுவே பௌத்தத்துக்கு ஏதாவது வந்திருந்தால் அஸ்கிரிய பீடம் காய்ச்சிருக்கும், மல்லத்து பீடம் காய்ச்சிருக்கும், அமரபுரணி காய்ச்சிருக்கும், ராமஞ்சனி காய்ச்சிருக்கும், பௌத்த துறவிகள் வெளியிலே இறங்கியிருப்பார்கள். இது சம்பந்தமாக கதைச்ச சைவ பீடாதிபதி யார்?
இந்து கலாச்சார அமைச்சிலே யார் இதை பற்றி பேசினார்கள்? இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய சில லோயஸ்மார் இருக்கின்றார்கள், படித்தவர்கள் இருக்கின்றார்கள், சட்டத்தை நான் படித்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ வெறுமனே ரோட்டிலே இறங்கிவிட்டு மைக்கை கொண்டு வந்து பிடித்த பிற்பாடு அங்கே வீரவசனம் பேசுவதை விட இதுகளை அறிவுபூர்வமாக சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து சில கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும், அதற்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். இப்ப இந்த இடத்திலே எந்த ஒரு சைவ சமயத்தின் பீடாதிபதிகள் இதற்கு குரல் கொடுத்தார்கள்? இதற்கு கேள்விகள் எழுப்பினார்கள்? இந்து கலாச்சார அமைச்சுக்கு யார் அழுத்தம் கொடுத்தது? பல சிக்கல்கள் இருக்கின்றது. நாங்கள் எப்போதுமே பௌத்தம் அப்படி செய்து, சிங்கள அரசாங்கம் அப்படி செய்து கொண்டு எங்களுக்கு சட்டத்தை சரியான முறையில் செய்யவில்லை என்று நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் சிங்கள மக்கள் தனக்கு என்று செய்து கொண்ட தலைமைத்துவம் மாதிரி நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கென்று ஒரு தலைமைத்துவங்களை உருவாக்க வேண்டும் அல்லவா? ஒரு இடத்துக்கு போய் பேசும்போது எங்களுக்கு ஒரு சில தலைமைத்துவங்கள் தேவைப்படுது இல்லவா? அறிவுபூர்வமாக சில விஷயங்களோடு பேசக்கூடிய ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுது அல்லவா? அந்த தலைமைத்துவம் எங்கள்கிட்ட இல்லாத நேரத்திலே தானே அன்றைக்கு நான் பூணூல் போட்டு இருந்தவன் இன்றைக்கு வந்து நான் துறவியாக வேண்டிய நிலைமையாக இருந்தது. இலங்கையிலே சைவ சமயத்திலே ஒரு பீடத்தை அமைத்து பீடாதிபதிகள் இருந்திருந்தால் அந்த பீடாதிபதிகளிடம் போய் நாங்கள் கேட்டு அங்கே துறவியாக இருப்போமே. அப்ப அந்த ஒரு தலைமைத்துவம், தமிழுக்கும் தலைமைத்துவம் இல்லை, தமிழ் கலாச்சாரத்துக்கும் தலைமைத்துவம் இல்லை. தலைமைத்துவம் இல்லாமல் யாரெல்லாம் மைக்குக்கு வாய்ஸ் கட் கொடுக்க முடியுமோ நாங்கள் மைக்குக்கு வாய்ஸ் கட் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி முடியாது. அப்ப அதனால சகோதரி அவர்களே, இதுல பேச போனால் பல விஷயங்களை பேசலாம். ஆனால் இதையும் பார்த்து விட்டு எழுதுவார்கள், உன் தாய் வந்து போனது உன்னுடைய சிங்களவனுங்கிட்டயா என்று கூட எனக்கு எழுதுவார்கள். என்னுடைய பல காணொளிகளிலே எழுதியிருக்கின்றார்கள் நம்ம தமிழர்கள் என் தாயை பற்றி கூட. அப்போ இதை வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முகநூலூடாகவே பேசி போறதை விட ராகுல தேரரை நம்பி அடுத்த இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பவர்கள் ராகுல தேரரை நாடி வந்தால் ஒரு தலைமைத்துவத்தோடு நாங்கள் வந்து இந்த நாட்டிலே அரசாங்கத்தோடு, சட்டத்தோடு, புத்தசாசன அமைச்சரோடு நாங்கள் பேசிக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். இல்லை என்று கீழே எழுதி கொண்டு நீ தமிழவனா, நீ காட்டி கொடுத்தவனா, நீ மதம் மாறியவனான் தானே என்று எழுதி கொண்டு இருந்தால் இந்த காவி கிடைத்தும் தமிழர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் போய்விடும். ஏன்? இன்றைக்கு ஒரு தமிழனாக நான் ஒரு துறவியாக இருக்கும் போது நாட்டின் ஜனாதிபதி சிங்களவனாக இருக்கலாம். ஆனால் அந்த நாட்டின் ஜனாதிபதி என்னை தமிழன் என்று ஒதுக்கி போகவில்லை. 10 துறவிகளை விழுந்து கும்பிட்டு போகும்போது என்னையும் விழுந்து கும்பிட்டு விட்டு சுகம் விசாரிச்சு விட்டு தான் ஜனாதிபதி செல்லுகின்றார். இராணுவ தளபதியாக இருக்கலாம். நான் ஒரு தமிழனாக இருந்தாலும் துறவி என்ற ரீதியிலே என்னையும் வணங்கி விட்டு என்னுடைய கலந்துரையாடல் செய்து விட்டு தான் போகின்றார்கள். ஆகையால் ஒரு தமிழனாக இந்த நாட்டிலே நான் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்திருக்கின்றேன். அது எத்தனை தமிழ் தலைமைத்துவம் அதை ஒத்துக்கொள்ள போகின்றது எனக்கு தெரியவில்லை. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் விவேகானந்தர் அமெரிக்கா போய் ஆங்கிலம் பேசினார் என்று சொல்லி. ஆனால் நான் ஒரு தமிழனாக போன வருடம் கம்போடியாவுக்கு சென்று 50 நாடுகள் ஒன்று சேர்ந்து நடாத்திய உச்ச மாநாட்டிலே இலங்கையிலிருந்து சென்ற எனக்கு ஒரு துறவியாக எனக்கு பேசுவதற்கு 5 நிமிடம் கிடைத்தது. அந்த 5 நிமிடத்திலே நான் கம்போடியா நாட்டிலே 50 நாடுகள் ஒன்று சேர்ந்த உச்ச மாநாட்டில் தமிழ் மொழியில் தான் அங்கே உரையாடி விட்டு வந்தேன். அப்பையும் சொன்னார்கள் தமிழ்ல பேசினால் டிரான்ஸ்லேட் செய்யவில்லையே என்று சொல்லி. நான் சொன்னேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை நீங்கள் செய்ய வேண்டும், நான் தமிழ் மொழியில் தான் பேசுவேன் என்று. பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் கூட தமிழ் பேசவில்லை, தமிழகத்திலிருந்து வந்தவர்கள் கூட தமிழ் பேசவில்லை. ஆனால் நான் போய் தமிழ் தான் பேசிவிட்டு வந்தேன் கம்போடியா நாட்டிலே. அப்ப சில பேர் யோசியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், ராகுல தேரர் யார், அவர் எதற்கு துறவரம் சென்றால் என்ற பெரும்பான்மை மத்தியிலே 40,000 துறவிகள் மத்தியிலே அவர் ஒரு தமிழனாக இருக்கின்றார். அவருக்கு நாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும், நாங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும், நாங்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும். அவரோடு கைகோர்த்து நாங்கள் சென்றால் எதிர்காலத்திலே, இன்னைக்கு நாளைக்கு என்னிடம் பலன் எதிர்பார்க்காதீர்கள். நாங்கள் ஆரம்பித்து 5 வருடம் 10 வருடம் போகும்போது அதற்குரிய பலன்களை நிச்சயமா நாங்கள் காண முடியும். அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், அதுக்கு எங்களோடு சேர்ந்து வர வேண்டும். இன்று துறவியாகிய பிறகு என் கூட இருந்தவர்கள் கூட இல்லாமல் போய்விட்டார்கள். நான் என்ன பாவம் செய்தேன் அவர்களுக்கு?
இன்று சில பேர் இருக்கின்றார்கள் சகோதரி, ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போன பிற்பாடு தான் இருந்த மதத்தை அவ்வளவு தாக்குவார்கள், தாக்கி பேசுவார்கள். ஆனால் ராகுல தேரராகிய நான் எந்த மார்க்கத்தையும் தாக்கி பேசுவதற்கு துறவரம் போகவில்லை, மதம் மாறவும் இல்லை. சைவம் இல்லற வாழ்க்கையை குறித்து இருக்கின்றது, பௌத்தம் துறவரத்தை குறித்து இருக்கின்றது. நான் துறவரத்தை ஏற்றுக்கொண்டேன். பௌத்தமும் சைவமும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்க வேண்டியது, அதை உருவாக்க வேண்டும். தமிழர்களும் என்று புத்தனும் எங்களுக்கு சொந்தம் அப்படி வாரார்களோ அன்று எங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மதம் மாறுவதற்கு இந்த கருத்துக்களின் பிரகாரம், அதாவது கடந்த காலத்திலே தமிழ் பௌத்தம் இங்கே நிலவியது என்கிற அந்த சித்தாந்தத்தை நாங்கள் ஆழமாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் இங்கே வெளிப்படுகின்ற அந்த எச்சங்களை, அது தமிழ் மக்கள் வாழ்ந்த போதே தமிழ் பௌத்தர்கள் பின்பற்றிய எச்சங்கள் என்கிற அந்த நிறுவலை மேற்கொள்வதற்கு அது சாதகமான பல்வேறு விடயங்களை ஏற்படுத்தும். நீங்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்களில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், நாங்கள் சில விடயங்களை உங்களுடைய வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய புரிதல்களாக இருக்கின்றன, இந்த ஆய்வியல் ரீதியான முயற்சிகளில் கூட ஈடுபட்டு புத்திசாலித்தனமாக சில நிறுவுதல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது என்கிற அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே நான் உங்களுடைய அந்த கருத்துக்களில் இருந்து ஆழமாக பதிவு செய்து கொண்டு நேரத்தையும் கருத்திலே கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மிக்க நன்றி. நீங்கள் இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு பல கருத்துக்களை இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருக்கிறோம். மக்கள் மத்தியில் சில விதைகளை தூவி இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடிக்கின்றேன் சகோதரி அவர்களே. ராகுல தேரர் என்பவர் தமிழன். என் தாய் தமிழ், என் தகப்பன் தமிழ். துறவரம் சென்றாலும் நான் தமிழ் பௌத்தம். ராகுல தேரரோடு இணைந்து பேசி கலந்துரையாடல் செய்து பயணிக்க விரும்பியவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சில கருத்துக்கள் முகநூலாக பகிர்ந்து கொள்ளலாம், சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. நான் சொன்னது போல், நீங்கள் சொன்னது போல் நாங்கள் சில அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும், சில வேலை திட்டங்கள் செய்வதற்கு. இந்த காணொலியை பார்த்துவிட்டு இதிலையும் எழுதாதீர்கள், என் தாயை பற்றி எழுதாதீர்கள், என் தகப்பனை பற்றி எழுதாதீர்கள். எழுதுவதற்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை, எழுதும் அளவுக்கு நீங்கள் யாரும் நல்லவர்களும் இல்லை. தர்மம் சொல்லுகின்றது, உங்களை குறை சொல்லும் அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது, என்னை குறை சொல்லும் அளவுக்கு நீங்கள் நல்லவன் கிடையாது. இந்த காணொளியை பார்த்து முழுமையாக பார்த்துவிட்டு என்ன உங்களுக்கு புரிந்திருக்கின்றது என்பதை நீங்கள் எழுதலாம், தொடர்பு கொள்ளலாம், பேசலாம், பயணிப்பதற்கு நாங்கள் தயார். காரணம், என்னை இன்று பெரும்பான்மை ஒரு தமிழனாக பார்க்கவில்லை, ஒரு துறவியாக பார்க்கின்றது. எனக்கு எந்த விதமான வேறுபாடுகளும் அவர்கள் செய்யவில்லை. அவர்களுடைய ஒரு குழந்தையை போல் என்னை பார்த்திருக்கின்றார்கள். இன்று நான் இருக்கும் கிராமத்திலே 400 குடும்பங்களுக்கு நான் தான் பிரதான துறவி. 25 பௌத்த துறவிகளுக்கு நான் தான் ஒரு குருவாக, ஆசிரியராக, பிரதான துறவியாக இருக்கின்றேன். ஆகையால் ஒரு தமிழனாக இலங்கையிலே சாதித்திருக்கின்றேன் என்ற பெருமையோடு நான் இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும், வாய்ப்பளித்த IBC தொலைக்காட்சிக்கும், நேர்காணல் கண்ட சகோதரி உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுவும் கடந்து போகும், இனிமேலும் நன்மைகள் வரும் என்று பயணிப்போம். நன்றி.